எச்சு ஊறுதுரி 65 மாதிரி ஆயிடா இதில் 65 மாதிரி இல்லை. கரம் மசாலாவை மேலே சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா மேலே சேர்த்தாச்சு. இது கூட நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். சுட்டு இப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட தவா கறி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. எனக்கும் கஞ்சி, பாப்பாவுக்கு சூடான உள்ள கஞ்சி, எனக்கு சாதா கஞ்சி சூடு இல்லாதது. எனக்கு வந்து லெமன் சாதம், நிஷாவுக்கு லெமன் சாதம். தவா கறியை இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு தவா வாய் ஊறுது, அதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மசாலாவோட எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதாரணமாக சிக்கன் சாப்பிட்றத விட தவா கறி வேறு லெவல். எடுத்து சாப்பிட வைப்பேன். நம்ம கொஞ்சம் சாதத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொத்துலேயே சாப்பிட்டு வைப்போம். எப்படி இருக்குங்க சார்? நீங்கள் சாப்பிட்றீங்க, என்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் என்ன பார்க்க வரேன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாத்தா வடி என்ன அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிக்கன் தவா கறி தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நல்லா திருப்பெல்லாம் வேணாம், அப்படியே எடுத்தால் போதும். சரி, ஓகே. அதுக்கு நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் இப்போ வந்து தேவையான பொருட்கள். ஆமாம், தேவையான பொருட்கள் நம்ம சொல்ல போகிறோம். 1/4 கிலோ சிக்கனை வந்து கழுவி நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 100 ml வந்து நல்லெண்ணெய் பாக்கெட். பொறுமையாக சொல்லு, பொறுமையாக. 100 ml நல்லெண்ணெய் பாக்கெட்டு, ஒரு 3 வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரியே ஒரு 3 தக்காளியை வந்து குட்டியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள். மூச்சு விட்டு சொல்லு, பொறுமையா. அப்புறமேட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம். இதெல்லாமே இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 4 வரமிளகா, 6 வரமிளகா, முன்னாடி வளமிளகாங்கிற 6 வரமிளகாவை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். 6 வரமிளகா. என்னடி 2-3 பட்டை, அப்புறமேட்டு 2 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சின்ன ஜீரகம், அதுக்கப்புறமேட்டு மிளகு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துருக்கோம் ஒரு சிக்கன் தவா கறிக்காக. இப்போ வந்து நம்ம வந்து வெறும் வடசட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் சும்மா வறுத்து எடுத்துருக்கோம். அதை வந்து இந்த மிக்ஸி பவுலில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மிச்சம்லாம் என்னென்ன போடணும், எப்படிலாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீ செய்கிற தவா கறி சாப்பிட்ருக்கியா? நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். சரி, நீ எப்படி ரெடி பண்ணி கொடுக்குற? நான் சாப்பிட்டதுக்கும் நீ ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கும் என்ன டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கறியெல்லாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி பவுடராக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நான் காட்டினது எல்லாமே வந்து பவுடராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், அந்த வரமிளகா அது. இப்போ தவா போட போகிறேன். ஆமாம், அது தவா போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, சிக்கனை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி வந்து வடிச்சுட்டு அரைக்கணும். சிக்கனை நீங்கள் இந்த மாதிரி கழுவி வச்சிட்டிங்கன்னா முதல்ல வேற ஒரு தட்டில் வச்சிருங்க. தண்ணி வந்து அதுவாக தனியாக வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணியை வந்து நான் வந்து வடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிடலையா? இங்கே கேட்க மாட்டேங்குது, பாப்பா பேசுகிறது தாண்டி கேட்குது, கொஞ்சம் வேகமாக பேசு. 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா மஞ்சத்தூள், அது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம இந்த எதனால் வந்து இந்த உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோன்னா, அந்த உப்பு போய் அந்த சிக்கனில் சாரும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்றதுனால சிக்கன் வாசனை அந்த இது வராது, கவுச்சி வராது. கவுச்சி. இப்போ நல்லா இந்த மாதிரி பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு நம்ம அப்புறமேட்டு செய்வோம். இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இது பாட்டு ஊறட்டும். இது அதுக்குள்ளேயும் நம்ம வந்து தவாவில் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு நம்ம தவாவில் வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். ஓகே,
நம்ம வந்து தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன். நீங்களும் இரும்பு தோசைக்கல் இருந்தால் இரும்பு தோசை எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றி பண்ணக்கூடாது இல்லையா, அதுவும் இல்லாத நான்ஸ்டிக்கில் பண்ணால் இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்து வராது தவாவில். அதனால் நம்ம தவா சிக்கனை எப்படி பண்ணலான்றதை இப்போ நம்ம இந்த தவாவை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 100 ml எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நார்மலாக வந்து எண்ணெய் வந்து நம்ம சமைக்கிறது வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தேவைப்படும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இவ்வளோ எண்ணெய். இப்போ வந்து இந்த எண்ணெய் ஊற்றியாச்சா, எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். வந்து இந்த கல்லும் ஹீட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் ஹீட் ஆகும். கல்லும் ஹீட் ஆகிட்டே இருக்குது. அதோட நம்ம வந்து இந்த எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோன்னா இந்த ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் எடுத்தோம் இல்லையா, அந்த ஜீரகத்தை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜீரகத்தை சேர்த்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இதாகிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறோம். படு டெம்டிங்காக இருக்கா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும்? இது ஒன்று கற்றுக்கிட்ட டெம்டிங் நல்லா எச்சு ஊறுதுரி. 65 மாதிரி ஆயிடா இதில்? 65 மாதிரி அது வந்து எண்ணெய் நிறையா ஊற்றி பொரிக்கிறது. இது அப்படி கிடையாது. போட்ட இப்போ இதெல்லாம் போட்டுட்டோமா, ஊற வச்ச சிக்கன்லாம் போட்டோமா, இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கணும். எதனாலனா இந்த சலசலப்பு வந்து அடங்கணும். இதில் தண்ணி இருக்கனால இதாகும். இப்படி நம்ம ஒரு சும்மா சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சு வதக்குங்க, ஏன்னா கறிக்கிறோம் இல்லைன்னா. சிம்மிலே வச்சு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நிஷா அங்கே எல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் வதக்கணும் அப்படின்ட்டா சிக்கனை வதக்கிக்கிட்டு இருக்கா. தியாவை காமிக்கலைன்னு தியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தியாம்மா காமிச்சிட்டேன். இப்போ என்ன ஹாய் சொல்லுங்கள். பொங்க கியா பாப்பாவை காமிங்க. இந்த பாப்பா பேர் கியா. உன் பேர் தியா, ஸ்ரீதியா. பாப்பா பேர் கியா, கியா. உன் பேர் ஸ்ரீதியா. காமிச்சாச்சு. இப்போ என்ன சைக்கிளில் ஏறி உட்காந்து ஓட்டு. குக்கிங் வீடியோவில் இடையில இதுவும் வரும். அங்கே பாருங்கள் நிஷாவை. என்ன வந்துருச்சா நிஷா? வதக்கு வாசனை சும்மா நல்லெண்ணெய்க்கும் அந்த சிக்கனுக்கும். சரி போதுமா உன்னை காமிச்சது? அம்மா போய் வீடியோ எடுக்கணும் சரியா, சமைக்கிற வீடியோ. தேங்க்யூ. ஓகே, வதக்கிக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரமாக வதக்கிட்டு இருக்க? 10 நிமிஷம் வதக்கணும்னு சொன்னேனே, நீங்கள் பாட்டுக்கு வந்து பொம்மையை காமிக்கணுமா? நீ அப்பா வீடியோவே எடுக்க விட மாட்டா, சமையல் வீடியோவை. சரி சூப்பராக இருக்கீங்க. நீ போய் பீரோவில் திறந்து பெரிய பொம்மையை காமிச்சிடுவோம். பெரிய பொம்மையை அங்கே பீரோவில் இருக்கு பாரு. இங்கே வா அப்பா எடுத்துறேன். இங்கே வா, இந்தா இங்கே வா பாப்பா, இங்கே வா. அந்த இருக்கான் பாரு கீழே. பீரோவில் மூடு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாப்பா பேர் என்ன? கரடி மாமா. ஓகே, ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த வெங்காயத்தை. ஆஹா, பூ மாதிரி சாரல் மாதிரி தூவி விட்ற, வடிவேல் படத்தில் வர்ற மாதிரி. சரி ஓகே, வெங்காயம் போட்டாச்சு. அது கூடயே வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு இல்லை, தக்காளி குட்டி குட்டியாக நறுக்குனது. செம்மையாக இருக்கு நிஷா. இப்போ இதையும் வந்து தக்காளியும் வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயம் சிக்கன் இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கணும். அது ஏன் 2 கரண்டி வச்சு வதக்குற? சரி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்கும் நிஷா? சரி பாப்பா, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆமாம், நிறைய பேர் இன்னொன்று கமெண்ட் பண்ணுவாங்க, செல்வா வந்து போன வீடியோவோ ஒரு 2-3 நாளைக்குள்ள வீடியோவில் சைவத்தை நிப்பாட்டிட்டார் அப்படின்னு. இது அது என்ன கழுவி ஊற்றுவாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. நல்லா தக்காளி தொக்குல வந்து இங்கே பார்த்து சொல்லு. தக்காளி தொக்குல வந்து கருவாடை போட்டு செஞ்சேன் இல்லையா, அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், சொல்றேன். நானா நைட்டு நான் செஞ்சேங்க. அதை பார்த்துட்டு பாப்பா மோப்பம் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் முட்டை சாப்பிட்றதில்ல.
முட்டை சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது கோழியோட சூத்துல இருந்து வரலாம். அப்புறம் வேற சாப்பிட மாட்டாராம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தவா கறி எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியல நிஷா. பார்க்கணும்ல கண்ண முடிவாங்க. அப்படி இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு 10 நிமிஷம். இப்பதான் தக்காளி வெங்காயம் போட்டுருக்கோம். சரி 10 நிமிஷம் அப்படியே நீ கிண்டிக்கிட்டு ரெடி ஆயிடுச்சா நிஷா? இப்போ 10 நிமிஷம் வந்து நம்ம தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாவை மேலே சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா மேலே சேர்த்தாச்சு. இது கூட நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். வரமிளகா, இதில் என்னென்ன போட்ட மசாலா? வரமிளகா, சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமேட்டு பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, 2 மிளகு, ஏலக்காய், மிளகு. என்ன நிஷா அப்படி இருக்கு? இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இதோட நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சூப்பர் நிஷா. தியாவை காமிக்கணுமா? வந்து காமிக்கிறேன் இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஷா எவ்வளோ நேரம் வதக்கணும்? ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். இதுவும் 5 நிமிஷம் வதக்கணுமா? இப்போ வாசனை அம்மா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் கிளம்பி வந்துட போகிறாங்க. என்ன நல்லா இருக்கும், சரியான வாசனையாக இருக்குல்ல? ஓகே, அங்கே பாருங்கள் ஒரு துண்டு அப்படியே எகிரி கொத்தமல்லியில் விழுந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசியாக போடுங்க. தியாவை காமிச்சிட்டேன். தியாவுக்கு இப்போ சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, ஊசி போட போகிறாங்க. தியாவுக்கு ஊசி மருந்து தானே? நீ, அத்தை, அம்மா 3 பேரும் போய் மருந்து மட்டும். மருந்து கசக்குதா? சரி போத்திட்டு படுத்துக்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைங்க. அந்த கரடி மாமாவுக்கு பால்லாம் கொடுத்துருக்கா பாருங்க. கரடி மாமாவுக்கு பால். இது கியா பாப்பா, இது தியா பாப்பா. சரி போத்திக்க. சாரிங்க மன்னிச்சிருங்க. தியா பாப்பா இல்லை, ஸ்ரீதியா. ஸ்ரீதியான்னு சொல்லணுமா? ஸ்ரீதியா. நம்மளோட தவா கறியில வந்து லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு இப்படியே கிண்டிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட தவா கறி சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? செம்மையா இருக்கு. சூப்பர் நிஷா. இந்த ஃப்ளேவரோடையே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்தலாம். இப்போ இந்த மல்லித்தலையை சேர்த்து ஒரு 2 தடவை இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் பரட்டி போட்டோம்னா நல்லா அதோட ஃப்ளேவர் வந்து இறங்கும். சாப்பிடையில டேஸ்டா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ ரிவ்யூ பண்ணுற டைம் வந்துருச்சு. அவ்வளோதான், ஆறட்டுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ரிவ்யூ டைம் வந்துருச்சு. ஓகே, எனக்கு என்னன்னா பாப்பாவுக்கு எனக்கும் கஞ்சி. பாப்பாவுக்கு சூடான உள்ள கஞ்சி, எனக்கு சாதா கஞ்சி சூடு இல்லாதது. எனக்கு வந்து லெமன் சாதம், நிஷாவுக்கு லெமன் சாதம். தவா கறியை இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், இந்த தவா கறியை வந்து நீங்கள் ஒரு தடவை சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த தவா கறியை வந்து மிக்ஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அவர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம தவா கறியை டேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தவா வாய் ஊறுது, அதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மசாலாவோட எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதாரணமாக சிக்கன் சாப்பிட்றதோட தவா கறி வேற லெவல். எடுத்து சாப்பிட வைப்பேன். நான் கொஞ்சம் சாதத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொத்துலேயே சாப்பிட்டு வைப்பேன். எப்படி இருக்குங்க சார்? நீங்கள் சாப்பிட்றீங்க, என்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. செம்ம டேஸ்ட்டு. பழைய கஞ்சிக்கும் இந்த இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், வேறு இதாக இருக்கும். ஓகே, ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் தொட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஃபேவரட்டாக சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.